பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருப்பு உளுந்து கறிங்க. கையில் ஒட்டாத பக்குவத்தில் மணக்க மணக்க நல்லெண்ணெய் சேர்த்து உடலுக்கு அவ்வளவு வலுவை தரக்கூடிய ஒரு பாரம்பரிய உணவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எந்த கட்டிகளும் இல்லாமல் சரியான இனிப்பு சுவையோட இதை எப்படி செய்கிறதுன்னு ரகசிய குறிப்புகளோடு இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க அயான்ஸ் கார்டன் டு கிச்சன் விலாக் போகலாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ அப்படியே அல்வா கட்டி மாட்டேன் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற பிள்ளைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் 100 கிராம் கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். அதே 150 கிராம் கருப்பட்டி, இதில் வந்து 25 ml நல்லெண்ணெய், ஒரு துண்டு சுக்கு, 5 ஏலக்காய் வச்சுருக்கேன். இந்த உளுந்தும் ஏலக்காயும் நல்லா வறுத்து பவுட்ரு பண்ணிக்கணும். கருப்பட்டியை வந்து நம்ம கரைச்சி பாவை எடுத்துக்கிறணும். இங்கே பாருங்கள், இது அயன் கடாய்ங்க, இரும்பு கடாய். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க, நான் வந்து நெல்லிக்காய் லேகியம் வீடியோ போட்டிருந்தப்போ நீங்கள் வந்து ஆரோக்கியம்னு சொல்லிட்டு வந்து நான்ஸ்டிக் கடாயில் வந்து லேகியம் பண்ணுறீங்களா, அயன் கடாயில் பண்ணலையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் அந்த பாருங்கள், இந்த கடாயில் தாங்க நான் லேகியமெல்லாம் பண்ணுவேன். நான் வந்து வீடியோவுக்காக அந்த நான்ஸ்டிக் கடாய் போட்டு காமிச்சேன். ஆனால் நான் எப்போவுமே பண்ணுறது இந்த இரும்பு கடாயில் தாங்க பண்ணுவேன். இங்கே பாருங்கள், ஏலக்காய் சுக்கை ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அதை சுத்தமாக தொடச்சி எடுத்துகிட்டு திருப்பி நம்ம வந்து அந்த கருப்பு உளுந்து வச்சுருக்கோம்ல, அதையும் எடுத்து வறுத்துடணும். அந்த உளுந்தோடு சேர்த்து சாப்பாட்டு அரிசி, புழுங்கல் அரிசியோ அல்லது பச்சை அரிசியோ ஏதோ ஒரு எந்த அரிசியாக இருந்தாலும் சரி 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த அரிசி சேர்க்கும்போது அந்த களி வந்து நல்ல வளவளப்பு தன்மையும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா இதை வந்து நல்லா செவக்க வறுத்துடணும். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு அரிசியும் உளுந்தும் வறுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி, ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து அந்த கருப்பட்டியை உடச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து பாவு காய்ச்சிக்கிறோம். இதுக்கு பாவு வந்து பதமெல்லாம் தேவையில்லை, கரையிற அளவு இருந்தால் போதும். நம்ம இது கரைஞ்சிட்டு இருக்கையில் வந்து நம்ம உளுந்து, சுக்கு, ஏலக்காய் இதெல்லாம் பவுட்ரு பண்ணி கொண்டுட்டு வந்துடுவோம். இது கரைஞ்சிட்ருக்கேன். நீங்கள் பாருங்கள், பவுட்ரு பண்ணி கொண்டுட்டு வந்துட்டு 1 கப்பு உளுந்துக்கு எனக்கு 2 கப்பு மாவு கிடச்சிச்சுங்க. 1 கப்பு மாவு இன்னொரு நாளைக்கு எடுத்து செஞ்சுக்கலான்ட்டு எடுத்து வச்சுட்டு இந்த 1 கப்பு நான் எடுத்துருக்கிறேன். இந்த 1 கப்பு மாவுக்கு வந்து 3 கப்பு தண்ணி ஊற்றணும். நம்ம எப்படின்னாக்கா 1 பங்கு நம்ம மாவு எடுத்தோம்னாக்கா, உளுந்து மாவு எடுத்தோம்னா 3 பங்கு தண்ணி ஊற்றணும். அப்படி எடுத்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிடணுங்க. கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு இந்த கடாயில் ஊற்றி நல்லா வேக விடணும். இங்கே பாருங்கள், நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு நான் இப்போ கடாயில் சேர்த்துப்போம். கடாயில் சேர்த்துட்டு கை விடாமல் பட்டு போயிருங்க. நம்ம கொஞ்சம் அசந்தம்னாலும் கட்டிப்பட்டு போயிடும். கை விடாமல் நல்லா கிண்டிக்கிட்டு இருக்கணும். இந்த உளுந்து களி வந்து நம்ம பெண் பிள்ளைங்களுக்கு வயசுக்கு வர்ற காலத்துலையும் சரி, திருமண காலத்துலையும், பிரசவத்திற்கு பிறகு பெண்களுக்கு இடுப்பு எலும்புகள் பலவீனம் அடைஞ்சிருங்க. கருப்பு உளுந்தில் உள்ள கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் எலும்புகளை இரும்பு போல் உறுதியாக்கும். அதுக்காக பெண் பிள்ளைக்கு நம்ம வந்து எப்போவுமே நம்ம பாட்டிங்க வந்து எப்போவுமே போகலாம், எங்கள் வீட்டில் எல்லாம் எல்லோரும் செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ சுவைக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டோம். இது நல்லா கெட்டியாக வருது பாருங்கள், நல்லா வெந்து வந்துகிட்டு இருக்குது. இந்த வெந்து வந்துக்கிட்டு இருக்கிற பக்குவத்தில் வந்து நம்ம வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா டக்குன்னு வந்து இதை அடி பிடிச்சிரும். அதுக்காக அடி பிடிக்காமல் சைடெல்லாம் எடுத்து விட்டு நல்லா இருக்கணும். இந்த உளுந்து களியை வந்து இந்த பெண் பிள்ளைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டு வர்றதுனால பெண்களுடைய கர்ப்பப்பை தசை நார் நல்லா வலுவடையும். மாதவிட காலத்தில் ஏற்படும் வயிற்று வலி, முதுகு வலி மற்றும் வெள்ளைப்படுத போன்ற அந்த அத்தனை பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு வரும். இங்கே பாருங்கள், உளுந்த மாவு வெந்ததுக்கு பிறகு நம்ம கருப்பட்டி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பாவு அதையும் நல்லா வடிகட்டிட்டு, தூசி இல்லாமல் ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிட்டு இதையும் நல்லா கலந்துக்குவோம். கலந்து விட்டு நல்லா கலந்து கட்டி இல்லாமல் விடணுங்க. நம்ம மறுபடியும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. கைவிடாமல் நம்ம வந்து இது கலந்துகிட்டே இருக்கணும். டக்குன்னு அடி பிடிக்கக்கூடிய தன்மை வந்துடும். அதனால் நம்ம கைவிடாமல் இருங்கணும். அப்புறம் வந்து 40 வயசு அடைஞ்சிட்டோம்னாக்கா ஆண்கள் பெண்கள் இருபாலருக்குமே இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் மூட்டு வலி, இடுப்பு வலி பொதுவானதாக வந்துருச்சு. இந்த உளுந்து மற்ற நல்லெண்ணெயில் கூட்டு சேர்க்கும்போது மூட்டுகளுக்கு இடையில் உள்ள பிசுபிசுப்பு தன்மை அதிகரித்து மூட்டுகளுடைய தேய்மானத்தை குறைக்குது. இப்போ நம்ம அந்த பாவு கருப்பட்டி பாவும் நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம சுக்கு, ஏலக்காய் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்படி நல்லா இதெல்லாம் கிண்டி விடணுங்க. இங்கே பாருங்கள், நல்லா கிண்டிகிட்ருக்கேன். உளுந்தில் உள்ள புரதச்சத்து, கருப்பட்டியில் இருக்கிற அயன் சத்து, சோர்வாக இருக்கிற காலத்தில் நம்ம இதை தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தோம்னாக்கா உடம்புக்கு நல்ல அசுர பலத்தையும் கொடுக்கும், நல்ல ஒரு சுறுசுறுப்பையும் கொடுக்குங்க. கருப்பு உளுந்தில் உள்ள அதிகப்படியான நார்ச்சத்து வந்து இருக்கிறதுனால குடல் இயக்கத்தை சீராக்கி மலச்சிக்கல் ஏற்படாமல் இருக்கும். இப்போ நம்ம வந்து அந்த 25 ml நல்லெண்ணெயில் வந்து 1 பங்கு ஃபஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய் விட்டுட்டோம். நல்லெண்ணெய் விட்டு நல்லா அதை வந்து
கிண்டிடணும். கிண்டிட்டு வரையில் இங்கே பாருங்கள், நல்லெண்ணெய் விட்ட உடனே அந்த களி பாருங்கள் அப்படியே தளந்து எவ்வளோ பளபளன்னு இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து நான் அப்படியே உடனே நம்ம ஃபஸ்ட்டு ட்ரிப்பு ஊற்றின நல்லெண்ணெயெல்லாம் நல்லா இழுத்து இதுன்றதுக்கப்புறம் மிச்சம் இருக்க நல்லெண்ணெயும் ஊற்றி நல்லா கிண்டணுங்க. ஒரு அல்வா பக்குவம் வரணும். இந்த அல்வா பக்குவம் வந்தால் தான் அது வந்து களி வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இது வந்து எப்படி நம்ம அந்த சட்டியில் ஒட்டாமல் வரும் பாருங்கள். இப்படி நம்ம கிண்டி பார்க்கையில் இங்கே பாருங்கள், இப்படி கிண்டி பார்க்கையில் வந்து நம்ம அந்த கடாயில் வந்து ஒட்டக்கூடாது, ஒட்டாமல் வரும். வந்து வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு என்ன பண்ணோம்னாக்கா, நம்ம வந்து கையில் வந்து தண்ணியை தொட்டுக்கிட்டு இப்படி தொட்டு பார்த்தோம்னா அந்த மாவு வந்து கையில் ஒட்டாது. இங்கே பாருங்கள், கையில் பிசுன்னு ஒட்டாமல் வருது பாருங்கள். இப்படி ஒட்டாமல் வந்துட்டாலே இது வெந்து நல்லா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி ஒட்டாமல் கையை வச்சு பார்க்க பயப்படுறவங்க ஒரு கிண்ணத்தில் வந்து இதை எடுத்து இந்த களியை கொஞ்சோன்னு இப்படி போட்டாக்க அப்படியே வந்து கரைஞ்சி போகாமல் உருண்டு அப்படியே நிற்கும். நம்ம எப்படி போட்டோமோ அதே அளவுக்கு நிற்குங்க. இதெல்லாம் சின்ன டிப்ஸு தான். நான் ஏற்கனவே சொன்ன சின்ன குறிப்புகள் சொல்லியிருக்கிறேன்னு, அதெல்லாம் சின்ன குறிப்புகள் தான். இது மாதிரிலாம் நான் கை வச்சு நம்ம பார்க்க தெரியாதவங்களுக்கு இது மாதிரி கிண்ணத்தில் தண்ணி எடுத்து வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ உளுந்து களி ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், ஒரு கப்பில் மாற்றிட்டேன். கப்பில் மாற்றி இது பெண் பிள்ளைங்களுக்கு சரி, இப்போ நம்ம வந்து வீட்டில் சாப்பிட மாட்டேங்கிற குழந்தைங்களுக்குலாம் அல்வான்னு சொல்லி கொடுத்தாலே அவ்வளோ அருமையாக சாப்பிட்ருவாங்க. இங்கே பாருங்கள், என் பார்க்கையில் எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா பெண் பிள்ளைங்களுக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து முக்கியமாக நமக்கு இது மாதிரி பாரம்பரியமான உணவு அவசியம் தேவைங்க. பாருங்கள், இதில் அந்த சூட்டோட நல்லெண்ணெயும் ஊற்றி எடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அது கரண்டியில் கூட ஒட்டாமல் எந்த அளவுக்கு அப்படியே அல்வா மட்டுமே இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லி கொடுக்குற குழந்தைங்களுக்கு இது வந்து அல்வாண்டே சொல்லி கொடுங்க. அவ்வளோ ஒரு சத்தானது உளுந்து களிங்க. என்னுடைய அந்த வீடியோ இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறவங்கள தான் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அந்த ஹைப்புங்கிற பட்டனையும் ஆன் பண்ணி விடுங்க. இதே போல் இன்னும் ஒரு சூப்பரான அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி.